வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். நம்ம அப்படி இப்படிமா 5th வீக்கு. ஆனால் 5th வீக்கில் ரொம்ப விசேஷமான ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்திருக்கு. இந்த தடவை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாள். ஆடிப்பூரம் ஆண்டாளோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாள். அட் த சேம் டைம் அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணுற நாள் அப்படின்னும் சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான நாள் இது. ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அக்கார அடிசல். அதுக்கு பேரே அக்கார அடிசல்னா ஸ்லோ குக்கிங் அப்படிங்கிறது தான். மெதுவாக பண்ணி அந்த அரிசியும் சாதமும் இது பருப்பும் பால்லையே அதுக்கு நம்ம நிறைய நெய்யை விட்டு பண்ணுறது தான் அக்கார அடிசல். ஆனால் நமக்கு இப்போ அவ்வளோலாம் டைம் இல்லை. ஆனால் அக்கார அடிசல் நம்ம குக்கரில் பண்ணியிருக்கிறதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அக்கார அடிசல் வேணும், ரைஸில் பண்ணிக்கிறேன், பால் விட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அக்கார அடிசல் அவலில் பண்ண போகிறோம். இதை பருப்பு மட்டும் பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வர வறுத்துட்டு இதை நான் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன். இந்த கப்பால் 1 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன், கெட்டி அவல். இந்த அவலை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடலாம். கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா வரும். இதில் கொஞ்சமாக வெந்நீரை விட்டு ஊற விட்டுறேன். ஸோ இது ஊறின்னு இருக்கட்டும். எந்த கப்பில் அவல் எடுத்துட்டேலோ அந்த கப்லேயே 2 கப் கிட்டக்க வெல்லம் எடுத்துக்கோங்க, பொடி பண்ணி. அதை பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். 1 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைக்கிறேன். இதை நல்லா கரையட்டும். இது கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு திருப்பி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பு அவலுக்கு 1/2 லிட்டர் கிட்டக்க ஃபுல் க்ரீம் மில்க்கு காய்ச்சி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு இதை கடாயில் விட்டு இதோட கூட அவலையும் போட்டு பைத்தம்பருப்பையும் போட்டு நல்லா குழச்சலாக கெட்டியாக ஆக்கிட்டு கையோடு இந்த வெள்ளைப்பாகையும் விட்டு பண்ணினோன்னா ஜோரான அவல் அக்கார அடிசல் தயாராகிடும். இது பண்ணுறதுக்கு நமக்கு ஹார்ட்லி ஒரு 1/2 ஹவரில் இது முடிஞ்சு போயிடும். ஆக்சுவலி பார்க்க போனேன்னா நான் 2-3 தடவை பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓப்பன் பாட்லேயே மெதுவாக பாலில் வேக விட்டு அப்படியும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வெங்கல பானையிலையோ இல்லை வேறு இதுலையோ ஒரு கனமான இதில் வச்சு பண்ணியிருக்கேன். போன வாட்டி டிசம்பர் மாதம் நான் குக்கரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னா அந்த குக்கரில் பண்ணதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட குக்கர் இருக்கும், ஈஸியாக குக்கரில் நீங்கள் பண்ணிட முடியும். அந்த மாதிரி அக்கார அடிசல் பண்ணிக்கணுன்னா குக்கரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இது வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கரைஞ்சிட்டும் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இதை கொதிக்க விட்டுட்டு நான் உங்களை பார்க்குறேன். வெல்லம் பார்த்தேன்னா இதை நல்லா திக்காக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டிட்டேன் ஒரு தடவை கரைஞ்சதும். அதுக்கப்புறம் இதை நல்லா திக்காக வடிகட்டி திருப்பி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பால் 1/2 லிட்டர் சொன்னேன் இல்லையா, திருப்பி இதை கடாயில் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கொதிக்கிற இந்த பாலில் ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர். அப்போ தான் அது நல்லா இருக்கும். அவல் ஊற வச்சோம், எப்படி நல்லா ஊறி எப்படி பொலன்னு இருக்கு பாருங்க. அதில் இந்த 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கெட்டியாகணும். கெட்டியாகட்டும், பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ நாழி ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதித்து கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் வெல்லத்தை விட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னாலே தயாராகிடும். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் எப்படி கெட்டியாக தெரியுதா. நல்லா அவலும் நல்லா வெந்துட்டு அவல் நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். இதில் இந்த வெல்லத்தை விட்டுலாம். ஸோ நம்ம நல்ல 2 பங்கு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி கொதிக்க விட்டு கெட்டியாக்கி வச்சுட்டு பாலில் அவலை நல்லா
அவலையும் பயத்தம்பருப்பையும் போட்டு வேக விட்டு திருப்பி வெள்ளை கரைசலை இதில் விட்டாச்சு. அதோட கூட ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிச்சதுன்னா தயாராகிடும். இதில் வந்து இனிமேல் மெதுவாக நெய் விட ஆரம்பிக்கலாம். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இது கெட்டியாக அப்படியே நமக்கு இலையில் எடுத்து போடுற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அக்கார வடிசல் நீங்கள் கெட்டியாக இனிஷியலே பண்ணிட முடியாது. சுட சுட இருக்கிறதே பாயசம், திக்கு பாயசம் மாதிரி இருக்கும். ஆறின அப்புறமா அது கெட்டியாக உங்களுக்கு இலையில் போடுற மாதிரி ஆகும். அப்படி இருந்தால் தான் அதோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா நெய் விட்டுருக்கோம், கொதிக்கட்டும். நெய்யோட இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியறது இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் நல்லா இது ஆறின அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். இது அதே மாதிரி ரொம்ப தலை கொதிக்கும். பார்த்து எல்லோரும் பண்ணுங்கோ. இது திரிஞ்செல்லாம் போகாது, பயப்படாதீங்க யாருமே. ஏன்னா அந்த அவலையும் நம்ம பருப்பையும் நல்லா திக்காக ஆற வரைக்கும் பாலில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறின வெல்லத்தை போட்டு தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போடலாம். 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி. இதை நான் பண்ண ஆரம்பிக்கிறதே 11:50. இப்போ 12:25. இது முடிஞ்சாச்சு, ரெடி ஆகிடுது. 1/2 ஹவருக்குள்ளே இந்த அக்கார வடிசல் ரெடி ஆகிடும், தயாராகிடுது. இது இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை இது பண்ணோன்னா தயார். ஸோ 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். நெய் ஒரு 10 முந்திரி பருப்பு, திராட்சை பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஜோராக இருக்குது இந்த அவலில் பண்ண அக்கார வடிசல். ரொம்ப குவிக்காகவும் எடுத்து முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் இதில் போடுறேன். ஜோரான அவல் அக்கார அடிசல் தயாராக எடுத்து ஆடி பூரத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு இது முடிச்ச கையோட இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த வளையல் மாலை நான் எப்படி கட்டுவேனோ அதே மாதிரி உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். நான் கட்டினதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இனிமே தான் அம்பாளுக்கு அதை நான் சாத்த போகிறேன், அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி வளையல் கட்டிக்கோங்க. இது தயாராகிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அதை பண்ணிக்கிறேன். பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஜோராக தெரியும் வளையல் மாலை. இது உங்கள் ஆற்றுல இருக்கிற அம்பாளுக்கு கண்டிப்பாக அது படம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெருசு, அதனால காமாட்சிக்கு நான் பெருசாக அது பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காமாட்சி இருந்தாலும் சரி, ஆண்டாள் இருந்தாலும் சரி, லக்ஷ்மி இருந்தாலும், எந்த அம்பாள் இருக்காளோ அந்த அம்பாளுக்கு, மீனாட்சி எந்த அம்பாள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அம்பாளுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் மாலை நீங்கள் பண்ணி சாத்துங்கோ. ஆடிப்பூரத்தன்னைக்கு இந்த அக்கார வடிசலையும் நைவேத்தியம் பண்ணி இந்த வளையல் மாலையும் சாத்துங்கோ. அதுக்கப்புறம் இந்த வளையல் மாலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் அம்பாள் மேலே இருக்கட்டும். அப்புறமா யாருக்கான ஒரு 4 பேருக்கு இது எல்லாத்தையும் வெத்தலை பாக்கில் வச்சு வளையல கொடுங்கோ. நீங்களும் 4 போட்டுக்கோங்கோ. அப்போது வந்து இது அம்பாளோட அனுகிரகமாக ஆசீர்வாதமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சௌமாங்கல்யத்தையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல ஒரு வைப்ரேஷனையும் கொடுக்கட்டும் உங்களை சுற்றி. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பூ தொடுக்கிற மாதிரிலாம் தொடுத்து அடுக்கடுக்காக வச்சு நிறைய பண்ணுவாள். நான் அப்படிலாம் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பண்ணலை. நார்மலாக 2 வளையலாக கோர்த்து இதை நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே அம்பாளுக்கு சாத்துறது. இங்கே படத்து மேலே சாத்துறது எப்படி மாமி சாத்துவேன் அப்படி கேட்டேன்.
இந்த 2 இடமும் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டு பெருசாக கட்டிக்கோங்க. அதை எப்படியும் நீங்கள் அம்பாள் படத்துக்கு மேலே வந்து ஆணி இருக்கும் இல்லையா, அந்த ஆணியில் அந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக கட்டிட்டு மாட்டி விட்டேன்னா அது பாட்டுக்கு நிற்கும். ஆக்சுவலி சொல்லணுன்னா இந்த பதிலில் 1 வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும். அது அப்புறமா நெக்ஸ்ட் இயர்க்கு இது பண்ணுறதே அதை எடுத்து எல்லாருக்கும் அந்த வளையலை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு புது வளையலில் வருஷம் ஆடி போகிறதுக்கு போடுவோம். அந்த மாதிரி தான் உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அது நான் அதை இத்தனை நாள் வச்சுக்கணும் அத்தனை நாள் வச்சுக்கணும்னு சொல்லலை, உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமாக இந்த வாட்டி ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அம்பிகையோட வளகாப்பு நாள். அம்பிகைக்கு ஒரு லோகமாதாவான அவளுக்கே ஒரு விசேஷம் நடக்கிறதே நம்ம எல்லாரும் நம்ம பாத்தில் அதை கொண்டாடணுன்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை உபயோகப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரளவும் உள்ளளவும் பாகியத்தோடென்னை பாங்குடனே ரட்சிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தம் தரிசிக்கும் பாலனு கருள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தை சிறு பிணிகள் அணுகாமல் செங்கணியன் அணுகாமலும் சேயனிட பாகியும் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா. பிரியமாய் உன் மீது சிறிய நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரக்ஷி. ஆறுதனில் மணர் குவித்து அரிய பூஜை செய்த என்னம்மையே காம்பரே நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலம்மா. இனியாகிலுன்று பை வைத்தனை ரக்ஷியும் இனி ஜனனம் எடுத்திடாம முக்தி தர வேணுமென்றுன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே. முன்னும் பின்னு தோணாத மனிதரை போல நீ முழித்திருக்காதே அம்மா. வெற்றி பெற உன் மீது பக்தியாய் சொன்ன கவி விருத்தங்கள் 11ஐயும் விருப்பமுடன் நீ கேட்டு அளித்திடும் செல்வத்தை விமலனாயேச போரார். அத்தனிட பாகத்தை விட்டு வெந்தெந்த குறைகளை தீரும் அம்மா. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே.